வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 2024 நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 5 மாதங்களில் முடிஞ்சிடும். 2025ல் முக்கியமான இந்த வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே டிரான்சிட் எடுக்க போகுது. இப்போ நான் வந்து 2024ல் இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்கள் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாதங்களை ராசி அண்ட் லக்னோ காம்போ பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னது என்னன்னா, மேஷ ராசி குரு பலன் சூப்பராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கன்னி ராசி குரு பார்வை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் ஏதோ தடையாக இருக்குது. கடகராசி குரு 11 இருக்கார், இருந்தாலும் பலன் ஒன்றும் பெருசாக செய்யலை. ரிஷபம் சனி வந்து 10, ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பலன் கிட்டலை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் மைனஸும் சொல்கிறாங்க, ப்ளஸும் நிறைய பேர் ஷேர் பண்ணீங்க, மைனஸும் ஷேர் பண்ணுறீங்க. நான் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். அதுதான் 2024ல் இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்களில் இப்போ இந்த ராசி மேஷம் அப்படின்னு எடுத்துப்போம், இல்லை சிம்மம், இல்லை கடகம், கன்னி, கும்பம், எந்த ராசியான இருக்கட்டும், அதுக்கு எந்த லக்னங்கள்லாம் நீங்கள் சேர்ந்து காம்போவில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த 5 மாதங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். டீட்டெயிலாக பாருங்கள். அப்புறம் இந்த லக்கி டேட்ஸு ஃபார் எவ்ரி மந்த்து ப்ளஸ் வந்து சந்திராசிரம டேட்ஸ்லாம் கேட்டு நிறைய மெசேஜ் போட்டிங்க. இதை வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் கொடுத்துட்றோம், அதில் பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த ராசி லக்னம் காம்போ 2024 பேலன்ஸ் இருக்கிற 5 மாதங்களுக்குள்ளான பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்னென்னா 2024 நிறைய மாதங்கள் ஒரு ஆறுதலாக தான் சொல்ல முடிஞ்சே தவிர பாசிட்டிவான விஷயத்தை சொல்ல முடியல. அப்புறம் நிறைய பேர் கும்பம்னா துன்பம், கும்பம்னா வந்து ஒரு ராசியை மாற்றிக்க முடியுமா அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. பட் என்னென்னா, நாம் வந்து உணர்கிற ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதே மாதிரி தான் முன்னாடி தனுசு ராசி, அதே மாதிரி தான் முன்னாடி விருச்சிக ராசி, மகர ராசி எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக நோட்ஸ் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கும்பத்துக்கு இப்போ வந்து கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாம் மாறதான் போகுது. இன்னொன்று, எல்லா கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கும் இந்த மாதிரியான தடங்கள் வருத்தங்கள் இருக்கிறது இல்லை. அதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்குது. கும்பம் அப்படிங்கிறது வெறும் ராசி தான். அதை வந்து சனி ஆளுமை செய்தாலும் அதில் முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று பிரியும். இதில் 3ஆம் சுற்று உள்ளவங்களுக்கு வந்து சில உடல் ரீதியான வருத்தங்கள், முதல் சுற்று வாழ்க்கையில் நிறைய சோதனைகள், 2ஆம் சுற்று வளர்ச்சியை நோக்கி போவீங்க. இப்படி ஒரு பிரிவினையை வச்சுக்கலாம். அதில் பர்டிகுலராக நீங்கள் ஏதாவது ரொம்ப வேர்ஸ்டான லக்னத்தை சேர்ந்துருக்கீங்களான்னு பார்க்கணும். அந்த லக்னங்களில் வந்து கும்ப ராசியில் பிறந்து உங்களுக்கு ஒரு வேளை சிம்மம் அல்லது கடகம் அல்லது கும்பம் அல்லது மீனம், இந்த 4 லக்னங்கள் தான் அதிகமான தடைகளும் அதிகமான போராட்டங்களும் கொடுத்துட்ருக்கோம். மெயினாக பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம், இந்த 3 இடம் தான் மெயின். ஒருவேளை இதில் இல்லை, நீங்கள் உள்ள மேஷம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இதெல்லாம் சார்ந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. அதில் மெயினாக நிறைய பேர் கும்பராசி மகர லக்னம், மகர ராசி கும்ப லக்னம், இல்லை கும்பராசி கும்ப லக்னம், இந்த காம்போலேயே இருப்பாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது என்ன, வக்ர காலங்கள் மட்டும் அதிகமாக ட்ரபிள் கொடுக்கும், மற்ற டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடும். ஸோ இப்போ 2024 இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஆகஸ்ட் டு 2024 டிசம்பர், இந்த காலகட்டம் இந்த கும்பம் என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டாம், எப்படி போகும், ஏற்கனவே இந்த லக்னத்தை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் சொன்ன லக்னங்களாக இருந்தால் கும்பம் வந்து பெரிய பாதிப்புலேருந்து சிறிய பாதிப்பாக மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணால் தசா புக்தியை பார்க்குறோம். அந்த தசா புக்தியில் வந்து என்ன தசை என்ன புக்தி, உங்களோட தசை வந்து ஒரு வேளை வந்து ஒரு யோகமான தசையாக இருக்கா, சனி தசையா? ஏன்னா நிறைய பேருக்கு நான் பார்த்தேன், கும்பராசியாக இருக்கும், லக்னமும் கும்பமாக இருக்கும், இல்லை மகரமாக இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா சனி தசையும் நடக்கும், சனி புக்தியும் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன் இருந்ததுன்னா அது வந்து அவ்வளோ பேடாக இருக்குன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். அப்போது பொறுமை அதிகம் வேணுன்றது தான் அதோடைய கருத்து. இல்லை தசை வந்து புதனில் இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல, பேர்த் சார்ட்டு எனக்கு புதன் நல்லா இருக்கார், யோக கிரகமாக இருக்குது, எனக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது, எனக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது, எனக்கு வந்து வேகமான வளர்ச்சியும் ஆற்றலையும் கொடுக்க போகுது, இதெல்லாம் இருந்துதான் ஒரு கவலை இல்லை. ஸோ கும்பராசியில் பிறந்து நிறைய காலங்கள் ஏன் என்னால் எதுவும் பாசிட்டிவாக கொடுக்க முடியலன்னா, சனி வந்து ஜென்மம்னா ஃபஸ்ட் ஹவுஸ். சரி, உங்கள் ராசிநாதன் தான், அது ஏன் எங்களை வந்து அவ்வளோ ட்ரபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சோதனையை தான் கொடுக்குறாரு, ட்ரபிள் பண்ணல. அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கிறத பொறுத்து அடுத்தடுத்த ரிசல்ட்டை கொடுக்க போகிறாரு. செகண்ட் ஹவுஸில் ராகு வந்து இன்கம் கொடுத்தாலும் கூட நிறைய வகையில் அந்த பணத்தை வந்து, அதாவது உங்களோட இருக்க விடாமல் செலவுகளையும் குழப்பத்தையும், குடும்பத்தை அப்படியே குழப்பத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் அப்படியே விரயம் பண்ணிகிட்டே இருக்கும். அது ராகுடைய வேலை, அது கரெக்டாக செய்யுது. குரு 4th ஹவுஸ் நல்ல பொசிஷன் கிடையாது. குரு எப்பவுமே நல்ல இடத்துல இருந்தார்னா அதோடைய அதிர்ஷ்டம் ஒன்று இருக்கும், அந்த காலகட்டம் இப்போ கிடையாது. ஸோ அடுத்த ஒரு 5 மாதங்கள் ஆகஸ்ட் டு டிசம்பர் 2024, அதில் பர்டிகுலராக ஆகஸ்ட் எண்டு, அதே மாதிரி வந்து செப்டம்பர் 15 இந்த டைம்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படியும் அடுத்த 5 மாதங்களில் நவம்பர் வந்தால் தான் கும்பத்துக்கு ஓரளவுக்கு சார்ஜ் எடுக்கும்.
கொஞ்சம் பாசிட்டிவாக ஆக்டிவேஷனை கொடுக்கும். அது வரைக்கும் சுமாராக போகும், ஸ்லோவாக போகும். ஸோ மெதுவாக செல்லக்கூடிய அந்த கும்பராசியை நீங்கள் வேகம் எடுக்கணும்னு போராட வேண்டாம். பர்டிகுலராக வேலை விஷயம், உங்களுடைய முயற்சி, உள்ள பொருளாதாரம், கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்பு, லவ் ரிலேஷன்ஷிப்பு, கல்யாண முயற்சி, அப்புறம் மாணவர்கள் மெயினாக படிக்கும்போது விரும்புகிற ஒரு காலேஜ் கிடைக்குதா, விரும்புகிற சீட் கிடைக்குதா, விரும்புகிற இடத்துல பிரயாணம் ஏற்படுதா, ஃபாரின் ட்ராவல் கிடைக்குதா, கிளிக் ஆகுதா, வீசா கிடைக்குதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இன்னும் பெண்டிங் எதை தொட்டாலும் டிலே. ஏன் இந்த டிலேன்றது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கோபம். ஏன்னா வேகமான ஒரு ராசி கும்பம், பட் நடக்கிற பலனெல்லாம் ரொம்ப மெதுவாக நகருது, ஒரு ஆம வேகத்தில் இருக்கே அப்படின்னு உங்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்படும். பட் இதெல்லாம் உங்களை பயங்கரமாக சோதிக்குது. அதில் எப்படி முடிவெடுக்க போகிறீங்க, அதில் எப்படி நீங்கள் முன்னேற போகிறீங்க தான் பாயிண்ட். இதை தான் நான் சொன்ன ஒரு செக்லிஸ்ட் போடுங்க. ராசி கும்பம், லக்னம் என்ன, அது ஒரு அதிர்ஷ்டமான லக்னமாக இருக்கா, அடுத்து என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது, உங்கள் பர்த் சார்ட்டில் அந்த தசா புக்தி பிளானட் நல்லா இருக்கா, வலுவாக இருக்கா, பாசிட்டிவாக இருக்கா, யோகமாக இருக்கா, முன்னேற்றத்தை கொடுக்குதா, இதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் துணிச்சலாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும். இல்லைனா அமைதியாக ரொம்ப அடக்கமாக சாந்தமாக ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா கடவுள் வழிபாடோட அடுத்த 5 மாதங்களில் குறைஞ்சபட்சம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரை கடந்துட்டிங்கன்னா போதும். நவம்பர், டிசம்பர்லேருந்து உங்களுக்கு செல்ஃபாகவே பலன்கள் ஓரளவுக்கு சேஞ்சஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. நான் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், எல்லா ராசிக்கும் சோதனை வரும். எல்லா ராசிக்கும் சனியோடைய ஆதிக்கமும் வரும், ராகு கேதுடைய ஆதிக்கமும் வரும், சோதனையும் வரும். யாரை ஸ்மார்ட்டாக கிடக்கிறாங்கன்னா, பொறுமை இழக்காதவர்கள், கடவுள் நம்பிக்கை உடையவர்கள், அதுக்காக முயற்சியை பல மடங்கு எடுத்து செய்பவர்கள், சகித்துக்கொள்பவர்கள், தாங்கி கொள்ளக்கூடிய மனோபாவம் உடையவர்கள் தான் அதை வெல்லக்கூடிய சக்தி அடைகிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் உங்களை அந்த மாதிரி பலப்படுத்திக்கங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த இந்த பலன் ஒரு பொது பலன் தான். ஒரு பொது பலன் நிறைய பேர் ஏன் அந்த பொது பலன்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொது பலன் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாரும் அவங்கவுங்க ஆரோஸ்கோப்பை போய் டெய்லி கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க ஆரோஸ்கோப்பை டீட்டெயிலாக பார்த்து ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு பொது பலன் என்பது ஒரு அவுட்லைனை கொடுத்துடலாம். நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. உங்கள் ராசியை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் லக்னம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ முதல்ல மைண்டில் ரைட் அண்ட் லெஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இதான் ரைட், இதான் லெஃப்ட்டு. ராசி உங்களுடைய விதி, உங்களுடைய ஜனனம், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய ஆத்மா. லக்னம் அப்போ அந்த ராசி லக்னம் காம்போவில் நீங்கள் உங்கள் விதி ப்ளஸ் உங்களுடைய மனசு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய எண்ணம், உங்கள் சரீரம் உங்கள் உடல், இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா பலன். அந்த தசா பலன் நீங்கள் நடந்துக்கிற அந்த வாழ்வியல் முறை தான் அந்த தசா பலன். அது மூணுமே கரெக்டாக லிங்க் ஆகிடுச்சுன்னா சுய ஜாதகமும் நல்லா பேஸு, சரியான பேஸுப்பா. சில பேர் சொல்கிறோம் இல்லையா, பை பர்த்லேயே அவன் சூப்பர், அவன் பர்த்லேயே அந்த பெண் ஒரு தகுதியான பெண், ஆற்றல், ஒரு புத்தி கூர்மை, ஷார்ப் பிரெயின், ரொம்ப நல்ல ஆட்டிடியூட் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வரும்போது தான் ரிசல்ட்டை கொடுத்துரும். ரிசல்ட்டே எப்படி ஒருத்தர் கொடுக்கும், நீங்கள் வேணால் ஜெயிக்கிறவங்களையும் தோக்குறவங்களையும் ஒரு வித்தியாசப்படுத்தி பாருங்கள். ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு 10 விஷயம் எக்ஸ்ட்ராடனரியாக பொருந்திடும். அவங்க அறிவு, அவங்க ஆற்றல், அவங்க புரிதல், அவங்க எண்ணம், அவங்களோட குறிக்கோள், அவங்களோட முயற்சி, அவங்களோட பக்தி, அவங்களோட பணிவு, அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டிடியூடு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அது எப்படி எடுத்துகிட்டு முன்னாடி போகிறாங்க, அந்த அந்த தடங்களை எப்படி உடைக்கிறாங்க, அதை மைண்டில் எப்படி அவங்க ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, இதுதான் பேஸ் பண்ணி வெற்றியாளர் வந்துடுறாங்க. அப்போ தோல்வி ஒரு மாதிரி தோண்டு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபெட்டப் ஆகுறது, வெக்ஸ் ஆகிறது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, முடியாதுன்னு நினைக்கிறது. ஸோ அஸ்ட்ராலஜிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னா சம்மந்தம் இருக்குது. தெர் ஆர் பாசிட்டிவ் பிளானட்ஸ், தெர் ஆர் நெகட்டிவ் பிளானட்ஸ். பாசிட்டிவ் பிளானட்ஸ் உங்களை ஆக்டிவேட் பண்ணிடும் பாசிட்டிவாக. எல்லாருக்கும் கஷ்ட காலம் வரதான் செய்யும். அதை எப்படி நம்ம கடக்கணுன்றது தான் முக்கியம். ஸோ நெகட்டிவ் பிளானட்டோட ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோமா, இல்லை பாசிட்டிவ் பிளானட்ஸோட எனர்ஜியை நம்ம எடுத்துக்க போகிறோமா, ரெண்டுத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த பொது பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஏற்கனவே கிளியராக சொல்லிவிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனசு, ஆசை, ஆர்வம், உடல். உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய விதி. விதிப்படி உங்களுடைய சூழலை எப்படி கொண்டு போக போகுது, என்ன நீங்கள் பெற போகிறீங்க, என்ன நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுடைய தசா புக்தி என்பது உங்களுக்கு பிறவி எடுத்த ராசியிலிருந்து, நட்சத்திரத்திலிருந்து, உங்களுடைய லக்னத்துக்கு அடிப்படையில் வரக்கூடிய விதிகளிலிருந்து அந்த தசா புக்தி ஒரு நல்ல வாழ்க்கையுடைய அமைப்பை கொண்டு போக போதா, இல்லை கடினமான சூழ்நிலையை கொடுக்க போதா, அதுதான் தசா புக்தி. இதை விட எல்லாத்தோட மெயின் இந்த பர்த் சார்ட். சில பேர் சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் ஆரோஸ்கோப்பே பார்த்ததில்ல, நான் நல்லா இருக்கேன். கரெக்டு தான். அவங்க பிறவிலேயே ரொம்ப நல்ல ஜாதக அமைப்போட, நல்ல கிரக அமைப்போட பிறந்திருக்கலாம், இல்லை அவங்க அறியாமல் கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த ஃபார்ச்சூன், அந்த ஒரு பாசிட்டிவ் வேலை செய்யுது.
ஸோ lifehoroscope.in இதில் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர வீடியோவும் ரொம்ப தெளிவாக 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயிலாக கொஞ்சம் நல்ல அனலைசிஸ்லாம் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒரு கோத்ரூ பண்ணிங்கன்னா ஜஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்கள் நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. என்னென்ன வயசில் ஒரு பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்கேன். வாஸ்து வீடு வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, செகண்ட் வீடு வாங்க போகிறீங்க, அது வாஸ்துவும் கொடுத்துருக்கேன், நியூமராலஜி கொடுத்துருக்கோம். மேரேஜ் மேட்சிங் மெயினாக அந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்குலாம் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், சரியாக வரலாம், வேறு பண்ணலாம். ஒரு கார் வாங்குகிறோம், லக்கு இல்லை, வேறு மாற்றிக்கலாம். ஒரு வீடு போகிறோம், சரியாக பிடிக்கல, இல்லை சரியாலாம் விற்றுட்டு வேறு வாங்கலாம், இல்லை வாடகை வீடாக தான் வாடகை வீடை மாற்றிக்கலாம். பட் இந்த கல்யாணம் அப்படிங்கிறதும் நீங்கள் உடனே சொல்வீங்க, கல்யாணம் கூட சரியெல்லாம் அடுத்து மாற்றி பண்ணிக்கலாம். கரெக்டு தான். பட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போதே உங்களுக்கு வந்து எமோஷனலாக ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகிடுவீங்க. அதனால் ஒரு உறவை, ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பாவை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம கூட பிறக்கிற சகோதரர்கள் நம்ம தேர்வு செய்ய முடியாது, வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து நமக்கு பிறக்கிற குழந்தைகளோட நம்ம கையில் இல்லை, அது கடவுளுடைய அருள். பட் வாழ்க்கை துணை என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் விதியை உருவாக்குன்னு பாதி எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் தான் வரும் எல்லாமே. அதை நீங்கள் எவ்வளோ தூரம் டைம் எடுத்து பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி கம்பேட்டிபிலிட்டியை செக் பண்ணி ஹாரோஸ்கோப் கம்பேட்டிபிலிட்டி பார்த்தா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும்னு கிடையாது. ஹாரோஸ்கோப் கம்பேட்டிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் லெவல் க்ரைட்டீரியா. சுத்தமாக பொருந்தாததுக்கு பொருந்தலையான்றதை ஒரு செக் பண்ணிக்கிறீங்க. பட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த யோகங்களோடு நீங்கள் பிறந்திருந்தால் தான் அதை அனுபவித்து வாழ்கிற குடுப்பணியோடு இருப்பீங்க. அதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கணும். வெறும் ஹாரோஸ்கோப் மேட்சிங் பார்த்தோம், சரியாக வரல, மேட்சிங்கே பார்க்கல, நல்லா இருக்குது, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் விஷயந்தான். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சூட்சமான விஷயம் அடங்கி இருக்கு இல்லையா, அதெல்லாம் தரோவாக பார்த்து நீங்கள் முடிவு எடுங்க. அண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்கி டேட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் போட்டிங்க, பார்த்தேன். ஏன் அதில் கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிடுறேன். அதோடைய வியூவர்ஸும் குறைவு, ப்ளஸ் அது நிறைய பேர் எங்களுக்கு மெயிலும் போட்டாங்க, லக்கி டேட்ஸ் ஷேர் பண்ணாதீங்க, எங்களுக்கு அது வந்து அன்வான்ட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை கட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இந்த சந்திராசிரமம் டேஸ் ரெண்டுமே லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் நம்ம பண்ணுறோம். அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்டு மெயில்ஸ் மூலிமா தான் நாங்கள் பெட்டராக அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.